ஒரு வகுப்பாசிரியர் அவனுடைய மாணவனை நாளைக்கு கண்டிப்பாக உங்கள் பேரண்ட்ஸை நீ கூட்டிகிட்டு தான் வரணும்னு சொல்கிறாங்க. அந்த பையனும் நேராக வீட்டுக்கு போகிறான். அம்மா நாளைக்கு வந்து நீங்கள் வரணுமா ஸ்கூலுக்கு அப்படின்னு போய் சொல்கிறான். நேராக அந்த அம்மா வந்து பையனோட நேராக ஸ்கூலுக்கு வராங்க. ஸ்கூலுக்கு வந்து வகுப்பாசிரியரை பார்க்க வராங்க. பார்க்க வரும்போது நீங்கள் ஹெட்மாஸ்டரை சந்திக்கணும் வாங்க அப்படின்னு அழைச்சிட்டு போகிறாங்க. அந்த ரூமுக்குள்ளே அந்த வகுப்பாசிரியரும் ஹெட்மாஸ்டரும் உட்காந்துருக்காங்க. இந்த பையன் வெளியே நிற்கிறான். அந்த ஹெட்மாஸ்டர் சொல்கிறாரு, இங்கே பாருங்கள், நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க. இப்போது இந்த பையனை இந்த ஸ்கூல் வந்து அவனுக்கு சரியான ஒரு ஸ்கூலாக இல்லை. நாங்கள் அதை நல்லா புரிஞ்சுக்கிட்டோம். அது என்ன மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறத நாங்கள் சொல்கிறோம், நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஹெட்மாஸ்டர் சொல்லி டிசியை கொடுத்துட்றோம் அப்படிங்கிறார். அந்த அம்மா பதறாங்க. என்னாச்சு ஏது பிரச்சனை அப்படின்னா, இல்லை அவனுக்கு இது செட் ஆகலை, இந்த சிஸ்டம் அவனுக்கு செட் ஆகலை அப்படின்ட்டாங்க. அந்த அம்மா வந்து என்ன பண்ணுறாங்க, அவளுக்கு என்ன சொல்லணும்னு தெரியல. அந்த பையன் வெளியே நின்றுக்கிட்டு இருக்கான். அந்த டிசியை வாங்கிக்கிட்டு நேராக அந்த அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா பையனை அழிச்சிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் பக்கத்தில் சில ஸ்கூல்களில் சேர்க்குறாங்க. அந்த ஸ்கூல்லேயே அந்த தம்பி என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வேறு ஸ்கூல் போங்க அப்படின்னு அனுப்பிடுறாங்க. இது அப்படியே காலம் போயிட்டுருக்கு. இந்த ஹெட்மாஸ்டர் அப்படியே காலங்கள்லாம் தாண்டி பல வருடங்கள் ஆயிடுச்சு. பல வருடங்கள் காணதுக்கப்புறம் இந்த ஹெட்மாஸ்டர் ரிட்டையர்ட் ஆகிட்டாரு. அவரை சுற்றி நடக்க போகிற விஷயம் இப்போ சொல்கிறேன் கவனிங்க. டக்குன்னு அவருக்கு என்ன ஆச்சுன்னா, ஒரு சுச்சுவேஷனில் கார்டியக் அரெஸ்ட் வந்துருச்சு. கார்டியக் அரெஸ்ட் வரும்பொழுது அவர் என்னன்னா பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிட்டார். இந்த ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆன உடனே அவருக்கு சர்ஜரி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்குள்ளாக்கப்படுறார். ஒரு நாள் 2 நாளில் பண்ணி இல்லை அப்போ தான் காப்பாற்ற முடியும். அப்போது இந்த சர்ஜரியிலே ஃபேமஸான ஒரு டாக்டர் இருக்கார் அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறாங்க. அவர் யாருன்னா, இந்த மாதிரி டெல்லியில் இருக்கார் இப்போதைக்கு, நாளைக்கு பெங்களூர் வராரு, அங்கேருந்து தமிழ்நாடு வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் அப்பாயின்மெண்ட்டு எப்படியோ வாங்கிட்டாங்க. நிறைய லேக்ஸில் செலவு பண்ணுறாங்க. அப்பாயின்மெண்ட்டை வாங்கியாச்சு. அடுத்த நாள் ஆப்ரேஷன் தியேட்டர்லாம் ரெடியாக இருக்குது. அனஸ்தீசியா ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அந்த டாக்டர் உள்ளே வராரு. ஹலோ சார் அப்படின்னு கை கொடுக்குறாரு. கை கொடுத்தோன்னே அவரும் அப்படி கை பிடிக்கிறாரு. அவருக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்குது. ஒரு யங்கஸ்ட் மேன் வந்து அந்த இடத்துல சர்ஜரிக்காக நமக்காக வந்திருக்காரு, நம்ம பொழைச்சிருவோம். ஆனால் அவருக்கு லைட்டாக ஸ்ட்ரைக் ஆகுது, இவனை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்குன்னு ஒரு லைட்டாக ஸ்ட்ரைக் ஆகுது. ஓகே, கண்ணை மூடிட்டார், மயக்கம் ஆயிட்டார். ஆப்ரேஷன் டன், ஆப்ரேஷன் சக்ஸஸ். ஆக்சுவலி இவர் வந்து அந்த மயக்கெல்லாம் தெளிஞ்சோடனே அங்கே லோக்கலில் இருக்க ஒரு நர்ஸ் கூப்பிட்றாரு. அந்த ஒரு தம்பி வந்திருந்தாங்களா, அவர் நான் பார்க்கணும், பேசணும், நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்கிறார். இவருக்கு ஒரு கியூரியஸ், யார் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு ஒரு கியூரியஸ், அதுக்காக அவர்கிட்ட பேசணும்னு கேட்குறாரு. இது என்ன ஆகுது, நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது இவர் அப்படியே லைக் ஏதோ யோசிக்கிறார், நம்மகிட்ட படித்த ஏதோ ஸ்டூடெண்டாக இருக்க கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு நிறைய யோசிச்சுட்டு இருக்கும் பொழுது ஒருத்தர் அந்த ரூமை க்ளீன் பண்ண உள்ளே வராரு. வந்து அவர் க்ளீன் பண்ணிட்டு இருக்காரு. இவர் யோசிச்சுட்டு இருக்காரு. டாக்டர் அங்கேருந்து வந்துகிட்டு இருக்காரு. மேல் ஃப்ளோர்லேருந்து ஃபோன் வரவும் அப்படியே இறங்கி வந்துகிட்டு இருக்காரு. வரும்பொழுது இந்த ரூமில் என்ன ஆகுது அப்படின்னா, க்ளீன் பண்ணிட்டு இருந்தவர் க்ளீன் பண்ணிட்டு அப்படியே வெளியே போகிறாரு. இவர் டக்கு மூச்சு இழுத்து வாங்க ஆரம்பிச்சிருச்சு. இல்லைடா வாங்க ஆரம்பிச்சு கொஞ்ச நேரத்தில் அப்படியே ரொம்ப இது பண்ணுறாரு, ஸ்ட்ரெயின் பண்ணுறாரு. கீழே அந்த மீட்டரில் ஒரே ஒரு கோடு மட்டும் போக ஆரம்பிச்சிருச்சு. எல்லாம் தட்டா புட்டான்னு உடையாறாங்க, அலாரம் அடிக்குது. எல்லாம் வந்து பார்க்குறாங்க, என்னாச்சுன்னு இதெல்லாம் பண்ணி அது சம்திங் சிபிஆராக கொடுக்குறாங்க. எல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது என்னன்னா, அந்த ரூம் க்ளீன் பண்ண வந்தவர் சம்திங் அந்த சிலிண்டர்லேருந்து ஒரு ஓசை உருவிட்டார். அந்த ஆக்சிஜன் ஓசை உருவிட்டு அப்படியே அது என்ன பண்ணுறாரு, கீழே அந்த குப்பை மூலையில் இருந்தது போகல, அதை உருவி அந்த குப்பையை தள்ளினாரா, அது நல்லா போச்சு. அப்படியே என்ன பண்ணாரு, அந்த சிலிண்டரோட எடுத்துக்கிட்டே அந்த குப்பையை பூரா கூட்டிக்கிட்டே போயிட்டார். அந்த ஸ்டார்டிங்கில் ஒரு பையனை அனுப்பிவிட்டாங்கல்ல, அந்த பையன் தான் இவன். ஸோ டாக்டர் வந்து பார்க்குறாரு, ஐம் சாரி அப்படின்ட்டு ஃபேமிலியில் முடிச்சிடுறாரு. ஒரே ஒரு விஷயம் என்ன சொல்லுவாங்கன்னா, 5ல் வளையாது 50ல் வளையாது. ஒரே ஒரு பாயிண்ட் என்னன்னா, 5ல் வளையாது. எப்பயாவது ஒரு இடத்துல டக்குன்னு ட்ரெயின் பண்ண ஆரம்பிச்சிட்டான் தன்னைத்தானே அப்படின்னா எப்படி வேணாலும் வளைவான், பின்னி பிரபுதேவா மாதிரி டான்ஸ் ஆடுவான். ஆனால் எந்த ஒரு ட்ரைனிங்கும் இல்லாமல், விச் மீன் நம்மளை இம்ப்ரூவ் பண்ணிக்கணும்னு நினைக்காம இருந்தோம் அப்படின்னா, எந்த இடத்துலையும் ட்ரை பண்ணலாம் அப்படின்னா 5ல் வளையாது 50லையும் வளையாது. நீங்களும் அப்படி தான் நினச்சிங்க, தப்பு இல்லை.